என் தங்க பிள்ளையே, இன்று உன் அப்பன் என்னை அவசரப்பட்டு தள்ளி விட்டு விடாமல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒருவரை இன்று அடையாளம் காட்டி கொடுக்க வந்திருக்கின்ற என்னை நிச்சயமாக என் பிள்ளை மதித்து இந்த வாக்கினை கேட்டுவிடும் பட்சத்தில் அவர்களின் உண்மையெல்லாம் நீ தெரிந்து கொள்வாய். உன்னுடைய இல்லத்தில் ஒரு உயிர் போக வேண்டும் என்று நினைத்து செய்வினைகளை இங்கு ஒருவர் செய்து கொண்டிருக்கின்றார். அதாவது செய்வினைகள் என்பதே முதலில் உன் வாழ்க்கையில் இல்லை என்று நம்பிக்கொண்டிருந்த இந்த நேரத்தில் இந்த அப்பன் கருப்பண்ணசாமி இது போன்ற சில செய்திகளை சொல்கின்றானே என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா? என் தங்க பிள்ளையே, கருப்பன் சொல்கின்ற விஷயத்தில் இருக்கின்ற உண்மைகளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற செய்வினைகள் எல்லாவற்றையும் இந்த கருப்பன் வேரோடு அழித்து விடுவேன் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம்தானே. ஆனாலும் ஒருவர் உன் குடும்பத்தில் ஒரு உயிரை பறிக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு செயலை செய்யும் போது அவர்கள் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அல்லவா? இவர்கள் யார் என்று தெரிந்து கொண்டால்தானே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த பிரச்சனையிலிருந்து உன்னால் தப்பிக்க முடியும். உனக்கு எதை செய்து கொண்டிருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக உன்னால் அதிலிருந்து மீண்டு வர முடியும் அல்லவா? அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லிவிட இந்த கருப்பண்ணசாமி நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளை, நீ இதனை தவிர்த்து விடக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கென்று பார்த்து பார்த்து ஒவ்வொரு நன்மைகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் இவ்வளவோ செய்வினை செய்து உன் வாழ்க்கையை அப்படியே முடக்குவதற்கு அந்த முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த விஷயத்தை கண்டு உன் அப்பன் இந்த கருப்பனுக்கு கோபம் அதிகமாகத்தான் வருகின்றதை தவிர ஒருபோதும் அமைதியாக நின்று பார்க்க வேண்டும் என்று எனக்கு தோன்றவில்லை. என்னுடைய கோபத்தினால் தான் இவர்களை அழித்து விடுவேன். ஆனால் அவர்கள் உனக்கு செய்ய நினைப்பதை நானும் அவர்களுக்கு செய்தால் அதில் என்ன நியாயம் இருக்கின்றது? இவர்கள் எதற்காக இதை செய்ய நினைக்கிறார்கள்? அப்படி உன் குடும்பத்தில் உயிர் போனால் இவர்களுக்கு ஏன் இத்தனை சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதனை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த கருப்பன் இத்தனை நேரமும் அவரிடத்தில் இருக்கின்ற உண்மைகளை தெரிந்து கொண்டு உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். இல்லை என்றால் என்றோ இந்த விஷயத்திற்குள் உனக்கு தெரிந்திருக்கும். என்றோ இந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு முடிவு வந்திருக்கும். இவர்கள் செய்ததையும் அவர்கள் செய்ததையும் தெரியாமல் நீ இருந்திருப்பாய் அல்லவா? உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது உனக்கு நிச்சயமாக புரியாமலே போயிருக்கும். ஆனால் என் பிள்ளை, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது, எது தருகிறது என்று எல்லாம் தெரிந்து கொண்டாயானால் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் சொல்கின்ற விஷயங்களில் இருக்கின்ற உண்மைகள் என்னவென்று நிச்சயமாக உனக்கு புரியும். உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற சில நன்மைகளையும் நீ தெரிந்து கொள்வாய். நாம் இவர்களை வைத்து விடக்கூடாது. அதே நேரத்தில் இவர்களை விட்டு விடவும் முடியாது. நான் இப்போது இவர்களை மன்னித்து விடுவோமானால் மீண்டும் உனக்கு இதை விட பெரிய தவறு செய்வதற்கு அவர்கள் ஆபத்தாகி விடுவார்கள். அதே நேரத்தில் என் குழந்தை, அவர்களுக்கு தண்டனை கொடுத்து விட்டாயானால் அவர்களுக்கும் நமக்கும் எந்த ஒரு வித்தியாசமே இல்லாமல் போய்விடும். அதனால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற இந்த உண்மைகளையும் இந்த கருப்பன் தருகின்ற விளக்கத்தையும் நிச்சயமாக நீ கேட்டு தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன் அப்பன் உன் இல்லத்தில் உயிர் போக சம்மதிப்பதே இல்லை. அதற்கு துணை நான் நின்று விடுவேனே, அதை நான் விட்டு விட மாட்டேன். அதற்கு துணை நான் நின்றாகவே ஆண்டும் என்றுதான் அர்த்தமாகும். இந்த கருப்பன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை சரியாக கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சில உண்மைகளுக்கு நான் நிச்சயமாக இன்றே உனக்கு பதிலை தர நினைக்கின்றேன். உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நீ நிச்சயமாக என்னிடத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு எத்தனையோ உண்மைகளை சொல்லிக் கொடுக்கும் போதெல்லாம் அதை செவி கொடுத்து கேட்காமல் சென்று விட்டாய். உன்னை செவி கொடுத்து ஒரு ஆபத்து இருக்கின்றது, இந்த மனிதர்கள் இதை செய்கிறார்கள், அப்போது அப்படி செய்து விடுகிறார்களே, என்ன நாம் என்ன அந்த அளவிற்காய் இருக்கின்றோம் என்று சொல்லி தைரியமாக இருந்து கொண்டிருந்த என் பிள்ளை அல்லவா. அதனால்தான் எப்போதும் இந்த தைரியம் நமக்கு உதவாது. பின்னால் இழுத்து பறித்து கொண்டிருக்கும் போது தைரியம் மட்டும் வைத்து என்ன செய்ய முடியும் என்று என் குழந்தையே, சகுனிகள் நிறைந்த இந்த உலகத்தில் எப்போதுமே சாமர்த்தியத்தை பற்றி மட்டும் ஒன்றும் செய்ய முடியாது. சற்று சாணக்கியத்தனமும் இருக்க வேண்டும். இல்லை என்றால் சாதுர்த்தியம் நடந்து கொள்ள வேண்டும். எல்லாம் ஒரே சேர உன்னிடத்தில் இருந்தால் மட்டும்தான் இங்கே பிழைத்து கொள்ள முடியும் என்பதையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, எல்லாவற்றையும் தாண்டி நீ இப்போது இந்த கருப்பண்ணசாமி சொல்கின்ற உண்மைகளை கேட்டு உன் குடும்பத்தில் ஒரு உயிரை பறிக்க திட்டம் போட்டது யார் என்பதையும் தெரிந்து கொள். இதனால் அவர்களுக்கு என்ன கிடைக்கப் போகின்றது என்பதையும் நான் உனக்கு சொல்கின்றேன். என் குழந்தையே, என்னதான் போகும்போது எல்லோரும் எடுத்து செல்ல போகிறார்கள் என்று நீ தெரியவில்லை. எல்லோரும் இந்த 6 அடி நீளம் கூட சொந்தமில்லை என்பது உண்மைதான். நீ இதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலும் இருப்பதாக நினைத்துவிட்டு இந்த வாழ்க்கையை உனக்காக கொடுப்பதாக எண்ணிக்கொண்டு எல்லா விஷயங்களையும் நீ தொலைத்து விட்டாய் அல்லவா. இந்த மனிதர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் நீ முழுமையாக நம்பிவிட்டாய். இவர்கள் என்ன சொன்னாலுமே அதை சரி சரி என்று நீ நினைக்க தொடங்கிவிட்டாய். உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, எது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இத்தனை காலமும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏதாவது ஒரு வகையில் நாம் வாழ்க்கையை நம்மை அழைத்து செல்வதும் என்றுதான் நீ எண்ணிக்கொண்டிருந்தாய். ஆனால் இவர்கள் இந்த நிலையில் கூட துணிகின்றார்கள் என்பது உனக்கு தெரியாது. அதுதான் உண்மையும் கூட. ஏனென்றால் ஒரு உயிர் போகிறது என்றால் அது என்ன சாதாரண காரியமா? அதையும் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் செய்ய நினைக்கிறார்கள் என்றால் சற்றென்று முதலில் இதிலிருந்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். அதற்கு இவர்களின் ஆட்டத்தை அடக்க இந்த கருப்பனின் உதவி உனக்கு தேவைப்படுகின்றதல்லவா. அப்பன் என்ன செய்ய போகிறேன் என்பதையும் உனக்கு சொல்கின்றேன். என் குழந்தையே, உன் குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமானவர்கள் வெளியிலிருந்து யாரும் வந்து இதை செய்யவில்லை. என்னவோ இவர்கள் அவர்களுக்கு உன் குடும்பத்தில் யாரும் சந்தோஷம் இருப்பதால் அத்தனை வயிற்சிரிச்சலாக இருக்கிறது, அத்தனை பொறாமையாக இருக்கின்றது. அவர்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் மட்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். உன் குடும்பத்தில் நினைக்கின்றவர்கள் இவர்கள் தாழ்த்து போக வேண்டும், அழிந்து போக வேண்டும் என்று, அவர்கள் உயர்ந்து வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இப்பேற்பட்ட சிந்தனைகளோடு இருந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற விஷயங்களை எல்லாம் பார்த்து அவர்கள் கைகொட்டி சிரிக்கின்றார்கள். இவர்கள் எண்ணியது போல நீயும் உன்னுடைய வாழ்க்கையின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா. அதை மற்றவரிடத்திலும் பகிர்ந்து கொண்டாய் அல்லவா. அதை கேட்கும் போது அவர்களுக்கு இன்னும் அதிக சந்தோஷமாக இருந்தது. இதை கேட்டு கேட்டு அவர்கள் மேலும் மேலும் மன மகிழ்ச்சி அடைத்து கொண்டிருந்தார்கள். என்ன நடந்துவிட்டாலும் இந்த வாழ்க்கையில் தமக்கான உண்மைகளை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இவர்கள் நினைத்து உன் வாழ்க்கையை அழிக்க அவர்கள் முயன்று விட்டார்கள். சில காலமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் பல குழப்பங்கள் நடந்து கொண்டிருந்தது. கருப்பனுக்கே குழப்பமாகிவிட்டது என்றால் பார்த்துக்கொள். என் தங்க பிள்ளையே, அத்தனை இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து உனக்கு துன்பங்களை கொடுக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களையும் கொடுத்து உன்னை எப்படியாவது இந்த வாழ்க்கையில் இருந்து வெளியே அனுப்பிவிட வேண்டும் என்று நினைத்திருக்கின்றார்கள். இன்று அவர்கள் எண்ணங்கள் ஈடேறவில்லை. அப்படி என்றவுடன் என்ன செய்வது, ஏது செய்வது என்று அங்கிருந்து ஓடி திரிந்து கொண்டிருந்தார்கள்.
எப்படி நாம் இந்த வினைகள் எல்லாம் இவர்களை சென்று சேராமல் போய்விட்டது என்று அவர்கள் விவத்து பார்க்கின்றார்கள். அதற்கு காரணம் உன் அப்பன் கருப்பண்ணசாமி நான் அல்லவா? இவர்கள் அதிகப்படியான பணத்தை செலவு செய்து ஒருவரை நம்பி உனக்கு கெடுதலை செய்ய சொல்லி அவர் பின்னால் போய்க் கொண்டிருந்தார்கள். ஆனால் அது உண்மையில் யார் இவரிடத்தில் பணத்தை பெற்றார்களோ அவர்கள் இது போன்ற காரியங்களை எல்லாம் செல்வதற்கு தகுதியற்றவர்கள். இவர்களை ஏமாற்றி கொண்டிருந்தார்கள். அதனால் தான் இவர்கள் செய்கின்ற எந்த ஒரு விஷயங்களுக்கும் உன்னை பாதிக்கவில்லை. அதிலும் குறிப்பாக உன் அப்பன் கருப்பண்ணசாமி நான் காவலுக்கு நின்று கொண்டிருக்கும் போது யாரால் உன்னுடைய வாழ்க்கையில் எதை இழந்துவிட முடியும்? யாரால் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை கொடுத்து விட முடியும்? அவர்கள் நினைத்தது போல எதுவும் நடக்கவில்லை என்றவுடன் மேலும் மேலும் அவர்கள் அதிகப்படியான எண்ணங்களை கொண்டு என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தார்கள். இவரினுடைய இந்த யோசனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பன் கருப்பண்ணசாமி நான் வந்திருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் நான் இருந்து உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனிமேல் எப்போதும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்போதும் உனக்கான நம்பிக்கை உன்னிடத்தில் கொடுக்கும் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டது. இந்த கருப்பனின் ஆசிகளோடு உனக்கு செய்வினை செய்ய நினைக்கின்ற இவர்களை நாட்டம் அடங்கிவிட்டது. இவர்கள் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்கப் போவதில்லை. இவர்கள் எண்ணியது போல எந்த செய்வினைகளும் உன்னை வந்து தீண்ட போவது கிடையாது. எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் நீ எப்போதுமே பெற்றுக்கொண்டு உனக்கான சந்தோஷங்களையும் சந்தர்ப்பங்களையும் நீயே உனக்காக உருவாக்கி கொள்ளப் போகின்றாய். இத்தனை மாற்றங்களும் உனக்கு நிச்சயமாக கிடைத்தது எதனால் தெரியுமா? இந்த கருப்பன் இருந்து உனக்கு கொடுக்கின்ற நம்பிக்கை செய்வினை என்றவுடன் பயந்தாயா என் குழந்தையே? உயிர் போகும் என்றவுடன் கலங்கினாயா இல்லையா? அப்பன் சொல்கின்ற கதை கேட்போம், நாம் வாழ்க்கையில் இது நடந்தால் என்ன, நாம் கருப்பன் நமக்கு உதவியாக இருப்பாரே என்று தானே நினைக்கின்றாய். அப்படியானால் நீ என்னுடைய பிள்ளையாகி விட்டாயல்லவா? முழுமையாக என்னுடைய குழந்தையாக நீ மாறிவிட்டாயல்லவா? இந்த எண்ணத்தினால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற எல்லா உண்மைகளையும் என்றும் இனிமேல் உன் வசமாக்கும். கருப்பன் இருக்கும் வரை நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை. உன் அப்பன் நான் இருக்கும் வரை உனக்கு எந்த பிரச்சனைகளும் இந்த வாழ்க்கையில் இல்லை. உயிரே பறிக்க நினைத்தாலும் உன் குடும்பத்தை அழிக்க நினைத்தாலும் இவர்கள் தகுந்த நேரத்தில் தகுந்த தண்டனையை இந்த கருப்பன் கொடுத்து விடுவேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பின்னாலும் இருந்து பெற வேண்டிய நல்ல மாற்றங்கள் இருக்கின்றதல்லவா? உன்னால் அதை இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த கஷ்டங்களையும் தீர்த்துவிட முடியும். நீ நினைத்தால் இந்த வாழ்க்கை உன் வசமாக முடியும். அடுத்தவர்களை தேடி சென்று என் பிள்ளை நீ பணத்தை வாரி இழைத்து விடாதே. செய்வினைகள் என்ற பெயரில் ஏமாந்து போயிருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை நீ நல்லபடியாக வாழ வேண்டும். கருப்பன் உனக்கு ஆசிகளை அள்ளி கொடுக்கின்றேன். இதுவெல்லாம் உன்னை எதுவும் செய்யாது என்று உறுதி வாக்கினை தருகின்றேன். சுற்றி வந்து உனக்கு சோதனைகளை தருகின்ற இந்த மனிதர்கள்தான் இவையெல்லாம் திரும்ப செல்லும் என்பதை மட்டும் என் குழந்தை நீ மறந்து விடாதே. நீ எண்ணியது போல உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த கருப்பன் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எந்த ஒரு செய்வினைகளும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லை என்பதை மட்டும் என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த நல்ல நாளில் வருகின்ற வேளை இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் கொடுக்கும். உனக்கே உனக்கானதாக கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டால் போதும். இனி வருகின்ற நாட்கள் உனக்கான சந்தோஷமான நாட்கள். இனி வருகின்ற வாழ்க்கை உனக்கான நிறைவான வாழ்க்கை. செய்வினைகள் எல்லாம் மீண்டும் அவர்களுக்கே திரும்ப செல்கிறது.
அவர்கள் என்ன நினைத்து உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தார்களோ அதுவெல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. கவலைப்படாமல் இரு. என்றும் உன் அப்பன் நான் உனக்காக இருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.